கேடிப்ப நாடகம் சோடி சம் கேட்டா கேடிப்பய நாடகம் போட்டா சோடி சம் கேட்டா நம்பி அந்த விட்டா கம்பி அம்பளக்கு. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையான ப்ரீசரை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி குரூப்ஸ்லையோ நானே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னென்னா இந்த பீட் மார்க்குக்கு பதிலாக இந்த பீட் மார்க்கு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எஃபெக்ட்டை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் எல்லாத்தையும் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கலாம். அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவது இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் மாதிரி கொடுத்துருமே. இந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த எல்லா லேயர்லையுமே நம்ம ஒரே இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே ரெண்டாவது இருக்கிறதையும் டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதும் நம்ம முன்னே என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து மீத இருக்கிறதையும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம முன்னே செலக்ட் பண்ண அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து இந்த பீட் மார்க் அளவு இல்லாமல் பாதி அளவு கட் ஆயிருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு போயிருங்க. போயிட்டு இப்போ அந்த கட்டான லேயரை டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த வீடியோட லாஸ்ட் வர உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ அதையும் டச் பண்ணி அதே மாதிரி அந்த எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம முன்னே பண்ண மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன இமேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீது இருக்க அந்த 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மொத்தம் இதில் 3 லேயர் இருக்கும். 3 லேயர்லையுமே கரெக்டாக நீங்கள் அதே இமேஜ் நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன இமேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதே இமேஜை நீங்கள் மீது இருக்க எல்லா லேயர்லையுமே இந்த மாதிரி வரிசையாக கொஞ்சமாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்லேயும் நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 குரூப்பில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி தான் அடுத்து மீது இருக்க குரூப்பும். ஸோ இந்த குரூப்லேயும் நம்ம முன்னே பண்ண மாதிரியே சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குரூப்லேயும் நம்ம முன்னே பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த குரூப்லாம் முடிஞ்சு மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்ம என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அதே இமேஜை மறுபடியும் ஸோ கீழே இருக்க லேயரை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே அதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட்லேயே நமக்கு நம்மளோட இமேஜஸ் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதே மாதிரி அந்த 2 லேயர் தான் நான் இந்த இடத்துலையும் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் 2 இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர் கொடுத்துருப்பேன். இதில் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். இந்த மேலே இருக்க ஒயிட் கலர் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஆரஞ்சு கலர் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே எப்பயும் போல் இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். பர்ஃபெக்டாக அதுவே இந்த மாதிரி ஒரு கட்டான எஃபெக்ட்டில் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வந்துடும். ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி
இனி வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பேக்ரவுண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து வரிசை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வர நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் மீத இருக்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கொடுத்து இந்த வீடியோ அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்